இந்த 4 ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை கொண்டு நீங்க எங்களோடு இடைப்படுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனம் சொல்லுது. பிழைப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை பிழைக்க வைங்கப்பா. எங்க அழைப்புல எங்களை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம் அடிகளை பின்பற்றி நாங்க உம்மிடத்தில் வந்து சேர, பூமியில வாழ்கிற நாளெல்லாம் உம்மை போலவே நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இந்த வார்த்தையை எங்களுக்கு புரிய வைங்க. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சரியான விதத்துல இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நான் சொல்றேன்ல, இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில சில அத்தியாவசியமான காரியங்கள் இருக்குது, அது இல்லாம இருக்காது. எப்படின்னா, சில பொருட்கள் இல்லாம சில காரியங்களை உண்டாக்கலாம். திடீர்னு நம்ம ஒழுங்கா செய்யும் போது சில நேரம் தாளிக்கு எதனா எதாவது போட்டு ஏதாவது பண்ணி வச்சிடலாம், ஆல்டர்னேட் வந்துடும். புளி குழம்பு இல்லைன்னா லெமனை ஊற்றிடலாம்ல, அது மாதிரிலாம் நிறைய ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் இது பண்ணிடலாம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆல்டர்னேட்டிவே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில சில காரியங்களுக்கு அது இல்லாம செய்யவே முடியாது. எப்படி நம்ம நீர் இல்லாம காத்து இல்லாம வாழ முடியாதோ அதே போல வாழ முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில சில காரியங்கள் இல்லாம. அப்ப அந்த மாதிரி காரியங்களை குறிச்சு நான் உங்களோடு பேச விரும்புறேன். அதுல முதலாவது காரியம் என்னன்னா பரிசுத்தம், ஹோலினஸ். பரிசுத்தம் இல்லாம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே பரிசுத்தம் தான். எதில் பரிசுத்தம்னா, உள்ளத்திலும் பரிசுத்தம், நாம் செய்கிற செயல்களிலும் பரிசுத்தம். எது இருக்கணும்? உள்ளமும் பரிசுத்தமா இருக்கணும், செயலும் பரிசுத்தமா இருக்கணும். இந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க இந்த காரியங்கள்லாம் அறிந்து கொள்ளும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த எத்தனை வாதை வந்தது? 10 வாதை வந்தது. 10 வாதையை கொடுத்த தேவனுக்கு கடைசி வாதையில தலைச்சம்பிள்ளங்களை சங்கரிச்சாங்க. எல்லாம் முதல் பிறப்பும் செத்துது. ஏன் ஆண்டவர் எல்லாம் முதல் பிறப்பு சாவதுக்கு பதிலா முழு இஸ்ரவேல் ஜனங்களை சாவடிக்க தேவனால முடியுமா? முடியாது. ஈஸியா முடியும். சோதமை கொத்து போல சோதமை அழிச்சு போட்ட தேவனுக்கு எதிர்த்து அழிச்சு போட்டு எவ்வளவு நேரம்? ஆண்டவருடைய நோக்கம் என்பது என்னன்னா, பிரித்தெடுப்பதுதான், அழிச்சு போடுவது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேயே எகிப்துல இருக்கிற எல்லாரையும் அழிச்சுட்டு எகிப்து தேசத்துல அவங்களை வாழ வச்சிருக்கலாம்ல. ஆனா தேவன் அது இல்ல, நான் எகிப்துல இருந்து உங்களை பிரித்து எடுத்து எகிப்தின் முறையின்படி நீங்க வாழாம உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு வழிமுறைகளும் ஒவ்வொரு நடைமுறைகளும் நானே சொல்றேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. இது கட்டளை. இது என்னது? அவங்க அங்க வச்சு அவங்களை அழிச்சா அந்த பரிசுத்தத்துக்கு வர முடியாது. அவங்க 430 வருஷம் எகிப்து அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம்? அவங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் 430 வருஷம் இருந்தாங்க அடிமையால. 30 வருஷம் எகிப்துல வாழ்ந்தாங்க. அந்த தலைமுறைகள் அவங்க வாழ்க்கையில சில ஆண்டுகள், அதாவது யோசேப்பே அறியாத ராஜா வரும்பொழுது அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள வந்தாங்க. அப்ப அந்த அடிமைத்தனத்துல வாழும்போது அவங்க நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டாங்க. அவங்க உணவு முறை மாறிச்சு. அததான் நீங்க வாசிக்கும் போது அவங்க சொன்னாங்க, எகிப்துல இருந்தாலே அங்க எங்களுக்கு கீரை கிடைக்கும், கொமுட்டி கீரை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு. எகிப்தின் உணவு பழக்கத்துக்கு அவங்க அடிமையாயிட்டு, அவங்க உணவு முறைகள்ல, அவங்க உடை முறையில, அவங்க வாழ்க்கை முறையில அவங்க கலந்து போயிருந்தாங்க. அப்போ எகிப்தியரை அழிச்சு இருந்தாலும் அவன் எகிப்தியரா தான் அங்க வாழ்ந்திருப்பான். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அவன் உடை மாறி இருக்காது, அவன் உணவு முறை மாறி இருக்காது, அவனோட பேச்சு மாறி இருக்காது, அவன் கலாச்சாரம் மாறி இருக்காது. எகிப்தியர் அழிந்திருந்தாலும் எகிப்தியர் போலவே இஸ்ரவேல் ஜனம் அங்க வாழ்ந்து இருக்கும். ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டருடைய நோக்கம் என்னன்னா பரிசுத்தமாய் வாழ்வதுதான். அதனாலதான் அவங்களை பிரிச்செடுத்தாரு. பிரிச்செடுத்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல கொண்டு வந்தார். ஏன் 40 ஆண்டுகள் வனாந்திரம்னா, ஒரு தலைமுறை 40 இயர்ஸ். அந்த 40 ஆண்டுகள்ல அவங்க கற்றுக்கொண்டது எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டாரு. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. உணவு முறை, கலாச்சாரம், எல்லாம் மொழி, எல்லாவற்றையும் அவங்க மறந்ததுனால. அதனாலதான் நீங்க வாசிச்சீங்கன்னா மோசே சொல்லுவாரு, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் எப்படி போய் பார்வோன் இடத்தில் பேச முடியும்? திக்கு வாயும் மந்த நாவெல்லாம் இல்ல, அவ மிகப்பெரிய திறமைசாலி. நீங்க வாசிச்சீங்கன்னா முதல் 40 ஆண்டுகள்ல அவர் சில பட்டணத்தை போய் போர் புரிஞ்சு வெற்றி பெற்று
அந்த பட்டணத்துக்கு தன் வளர்த்த தாயோட பேரை வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பெரிய வீரன் அவர். அந்த 40 ஆண்டுகள் என்ன பண்ணாருன்னா, அவர் முதல் 40 ஆண்டுகளை கற்றுக்கொண்டதை அடுத்த 40 ஆண்டு மறக்கச்சார். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணாரு மனசுல இருந்து. அவன் எகிப்தியனா இருக்க முடியாது, அவன் மறந்தான், எல்லாவற்றையும் மறந்துட்டான். முன்னாடி 40 வருஷத்துல போயிருந்தா பார்வோன் அவர் காலி பண்ணிட்டு இருப்பாரு மோசே அவ்வளவு பெரிய ஆளு. அப்போ தேவன் 40 ஆண்டுக்கு பீரியட் எப்படி வச்சிருக்காருன்னா, அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது, எல்லாமே அவருடைய கணக்கு தான். 40 ஆண்டுகள் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மறந்து வனாந்தரத்துல வரும்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. ஆண்டவர் இதை கட்டளையா குத்தாரு. என்னவா குத்தாரு? இது ஆப்ஷன்லாம் இல்ல, இது செஞ்சே ஆகணும், இதை செஞ்சே ஆகணும். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, என்ன பண்ண முடியாது, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆண்டவர் கட்டளையை மாத்திரம் கொடுக்கிறவர்ல, கட்டளைக்கான வாக்குறுதியும் கொடுக்குறாரு. அவர் சும்மா செய்ய சொல்ல மாட்டாரு. பார்வன் தான் செங்கல் அறுக்க சொல்லுவான், செங்கல் அறுக்கிறதுக்கு எந்த ரா மெட்டீரியலும் தரமாட்டான், வைக்கோல் தரமாட்டான், எல்லாம் தரமாட்டான். அது மனுஷ இயல்பு. தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா அது எல்லாவற்றையும் அவர் போஷிப்பார், வழங்குவார், ப்ரொவிஷன் அவர் தருவார். விஷன் அவர் குத்தா ப்ரொவிஷனும் தருவார். மாதிரி அவர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அதற்காக எல்லா காரியத்தையும் ஆண்டவரே தருவார். அப்ப ஆண்டவர் சொல்ற முதல்ல லேவியராக புஸ்தகத்தான் பைபிள்ல அதிகமா பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற புத்தகம். அந்த லேவியராக புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்ல, என்னை போல பரிசுத்தமா இருங்கள். யாரை போல? அப்ப அவரை போல பரிசுத்தமா இருக்கிறது தேவன் நம்மளை அழைச்சார். அப்ப நம்மள பரிசுத்தத்துக்கு ரோல் மாடல் யாருன்னா அவர் தான். நீங்க வாசிச்சீங்கன்னா, நீங்க பைபிள் பிரகாரம் போதுன்னா, ஆண்ட பிதாவாகிய தேவன் பரிசுத்தமா இருக்க வேண்டிய என்ற கட்டளை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் பரிசுத்தமா இருக்க வேண்டிய கட்டளை கொடுத்தார். பரிசுத்த வாழ்வுக்கான வாழ்வியல் முறைய இயேசு செய்து காட்டினார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான உதவிய பரிசுத்த ஆவியானவர் தருவார். திரியேக தேவன் இணைந்துதான் பரிசுத்தத்துக்காக நம்மளை நடத்துறாங்க. பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், புரியுதுங்களா? வானத்துல பரலோகத்துல தூதர்கள் பரிசுத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தர். நீங்க வாசிச்சா லூக்கால தூதர்கள் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் பரிசுத்தத்தின் உச்சத்துல இருப்பாங்க. வேதத்துல பரிசுத்தர் என்று 3 இடத்துல அவர் குறிக்கிற செயல் தான் வந்தது. அது என்னன்னா, அத்தியாவசியத்தை எபிரேய மொழியோட, சில மொழிக்கெல்லாம் சில பேக்ரவுண்ட் கல்ச்சர் இருக்குதுல்ல, எபிரேய மொழியோட கலாச்சாரம் என்னன்னா, ஒரு வார்த்தையை 2 வார்த்தையை சொன்னாங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வார்த்தையை 3 வாட்டி சொன்னாங்கன்னா அது இல்லாம இருக்கவே முடியாது. அப்ப பரிசுத்தர் ஏசாயாவிலையும் சொல்லியிருக்கிறாங்க, வெளிப்படுத்தலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப இன்றைய காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். இயேசு சொன்னாரு, தான் வாயை திறந்து சொன்னாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். அப்ப தேவனை தரிசிப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டி, ஒரு குவாலிபிகேஷன் என்னன்னா பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் என்பது வெறும் பாஸ்டர் மாத்திரம் தான் இருக்கணுமா? இல்ல பரிசுத்தம் என்பது ரொம்ப வயசான முதிர்ந்த வயதுள்ளவர் மாத்திரம் இருக்கணுமா? இல்ல பரிசுத்த வாழ சன்னியாசியா போயிடணுமா? இல்ல பரிசுத்தமா வாழ குடும்பத்தை திறந்துட்டு போயிடணுமா? அப்படிலாம் இல்ல. பரிசுத்தமா எப்படி வாழணும் என்று வழிமுறைகளை வேதம் நமக்கு சொல்லுது. வேதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்தத்தின் வாழ்க்கை. அப்ப இயேசு தன் அடிச்சுவடுகளை பூமியில வைத்துட்டு போனார். ஏசப்பா 33 வருஷம் பூமியில வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? 33 வருஷம். நான் சொன்ன ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. 3 வருஷத்துல ஒரு மனுஷன் எப்படி வேலை சொல்லி கொடுக்குறாரு. 3 வருஷத்துல ஒரு ஊழியனா ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாவற்றையும் சொல்லி காட்டுகிறவராயிட்டார். ஆமே, புரிஞ்சுதுங்களா? ஒரு குடும்பத்துல இருக்கிறவன் எப்படி வாழணும், ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தா எப்படி வாழணும்னு சொல்லிட்டு 2 விதமான வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறார். 30 வருஷத்துல என்ன பாத்தீங்கன்னா, குழந்தையா இருக்கிற ஒரு பரிசுத்தமா எப்படி இருக்கிறது, இயேசு குழந்தை வாழ்க்கையும் பார்க்கணும். வாலிபனா இருக்கும்போது பரிசுத்தமா இருக்குது, இயேசோட வாலிப வாழ்க்கையை பார்க்கணும். நல்ல வயது நிரம்பிய ஒரு ஆண் மகன் பரிசுத்த வாழ்க்கைனா இயேசோட அந்த வாழ்க்கையை பார்க்கணும். பொது வாழ்க்கையில பரிசுத்த இயேசோட 3 வருஷ வாழ்க்கையில பார்க்கணும். இயேசு அவர் சொன்னா, ஏன்னா அவர் வாயில வஞ்சனை இல்லவே இல்லை. அவர் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பரிசுத்த வாழ்வு என்பது குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை முறை. அவர் மேல போலியா குற்றம் சாட்டலாம், அவர் மேல உண்மையா குற்றம் சாட்டப்படலாம். ஆமே, சொல்றது விளங்குச்சா? அப்ப ஆண்டவர் சொன்ன பரிசுத்தத்துக்கு உதாரணம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் சொல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்க சொல்றாரு.
அப்போ எல்லா காரியத்தை நீங்க எங்க கற்றுக்கொள்றதுன்னா இயேசுவின் இடத்துல போய் கற்றுக்கொள்ளணும். ஆமே. அப்போ உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், செயல்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இல்லவே இல்லை. சோறு வச்சுட்டோம், சோறு அன்னைக்கு சாப்பிடலாம்னா கோதுமை சாப்பிடுறோம்ல, கோதுமை இல்ல, சப்பாத்தி இல்ல, ரவா இல்ல, அப்படி இல்லைன்னா நமக்கு காசையில மேகி இல்ல. அந்த மாதிரி உணவுப் பொருளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற மாதிரி பரிசுத்தத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல. பரிசுத்தம் செஞ்சா அவன் ஆக்சிஜன் மாதிரி. நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குற 10 நிமிஷம் மூக்க பிடிச்சுக்கன்னா முடியுமா? முடியாது, உயிர் போயிடும். ஆக்சிஜன் இல்லாம வாழ்க்கை வாழ முடியாத மாதிரி பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடி தளத்துல முதன்மையானது பரிசுத்தம், பேஸ்மெண்ட். இப்ப இவ்வளவு பெரிய கட்டடம் எங்க நிக்குது, இந்த கட்டடம் நிக்கிறதுக்கு நிறைய பேஸ்மெண்ட் இருக்கும். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கிய பேஸ்மெண்ட்ல ஒண்ணு பரிசுத்தம். பரிசுத்தம் எனக்கு என்ன காரியம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை மாய்மாலத்துக்குள்ள போயிடுச்சு. மாய்மாலம் மாதிரி ஏமாற்று தனத்துக்குள்ள போயிடுச்சு. எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் எப்படி வாழ்வதற்கால இப்படிதான் வாழணும்னு செய்யறாரு. நம்ம எப்படியோ வாழ்ந்திருந்த நம்ம இப்படி வாழணும்னு அழைச்சிட்டுதான் பரிசுத்த வாழ்க்கையே. ரட்சிப்பு என்பது என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தல்ல, நம்ம மனசு அதான் நீங்க வாசினா அவங்க மனதும் மாம்சமும் விரும்பின காதை ஒரு காலத்துல நீங்க செய்து கொண்டிருந்தீங்க. அந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழாம இப்போ ஒரு வாழ்க்கை முறைக்கு தேவன் அழைச்சார். அது என்னன்னா, அவர் சொல்லுகிறபடி வாழ்வது, அவர் விருப்பப்படி வாழ்வது, அவர் யோசிக்கிறத வாழ்வது. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான மன உளைச்சல் தான். என்ன காரியங்கள்னா ரொம்ப என்னன்னா, அன்னைக்கு சொன்ன அந்த கடிகார கதை மாதிரிதான் எல்லாம். அந்த டவர் கடிகாரம் மாதிரி ரொம்ப பிழையா மாறிடுச்சு எல்லாம். ஒருத்தர் அவங்கள பார்த்து நம்ம கையில, நான் சொன்னேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த டவர் கிளாக் மாதிரி, ரிபன் பில்டிங் கட்டடம் மாதிரி. நம்மளாம் அதை பார்த்து டைம் பார்க்கணும்ல, நாங்களாம் பாத்துக்கிறோம் ரிபன் பில்டிங் பார்த்து. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அதுல டைம் ஒரு நாள் தப்பாயிடுச்சுன்னா நம்ம கஷ்டமாயிடும்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை மாறிடும். இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு யாரையும் ரோல் மாடலா வைக்காதீங்க. பரிசுத்தத்துக்கு ரோல் மாடல் தேவன் தான். தேவனை பல்வேறு விதங்களில் வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. அவர் அன்புள்ளவர், அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் நிறைய குணாதிசயங்களை வேதம் நம்மளுக்கு சொல்லிட்டே வருது. ஆனா வேதத்துல அவருடைய ரொம்ப முக்கியமான குணாதிசயம் சொல்லும் போது அவர் பரிசுத்தம் தான். அவர் வசனம் சொல்லுது, என் பரிசுத்தத்தின் மேல் நான் ஆணையிடுகிறேன். அவர் சத்தியம் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, நான் இதை எதிர சொல்றேன், என் பரிசுத்தத்தின் மேல நான் சொல்றேன், நான் சத்தியமான நிச்சயமா நான் உங்க வாழ்க்கையில செய்யறேன். அப்ப என்ன சொல்லும் போது, சில காரியங்களை நம்ம சொல்லும் போது நம்ம உயிரா மதிக்கிறத சொல்லுவோம். ஏதாவது சத்தியம் பண்ணும்போது, எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேன், என் மேல சத்தியம் பண்ணிக்கிறேன், என் புள்ள மேல சத்தியம் பண்றேன், நான் இது மேல சத்தியம் பண்றேன், என் தொழில் மேல சத்தியம் பண்றேன். இப்படி சத்தியம் பண்ணி சில காரியம் சொல்ற ஆண்டவர் முதன்மைப்படுத்துக்காக சொல்றாரு. அதை அங்கீகரித்து எதுக்கு சொல்றாருன்னா, என் பரிசுத்தத்தின் மேல நான் சத்தியம் பண்றேன், நான் வாக்குறுதி அளிக்கிறேன். வாக்கு மாறாத தேவன் தான், என்னைக்கும் வாக்கு மாறாத மாட்டாரு. அந்த வாக்கு மாறாத தேவன் அதுக்கு ஒரு அஷூரன்ஸ, அத்தாரிட்டிய, ஒரு உத்தரவாதத்தை எதன் வச்சு கொடுக்குறாரு தெரியுமா? இந்த பேங்க்ல லோன் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க, நீ அடமானத்துக்கு என்ன தர, உன் வீடை தரியா, பொருளை தரியா, ஏதாவது ஒண்ணு அடமானம் வாங்கிட்டு நம்மளுக்கு தருவாங்க. அப்ப ஆண்டவர் சில வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அஷூரன்ஸ் சத்தமா, என் பரிசுத்தத்து மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அவனுக்கு செய்யறேன். அப்ப ஆண்டவர் விலை மதிக்க, ஆண்டவர் பார்வையில விலை ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது எதுன்னா பரிசுத்தம். அவர் ஆனர் பண்ணது எதுனா பரிசுத்தம். அவர் ரொம்ப முழு மூச்சே அதை நோக்கம் பண்றாருன்னா பரிசுத்தத்து மேல நோக்கமா இருக்காரு. அப்ப அந்த தேவன் அவ்வளவு தேவனின் அநேக குணங்கள் இருந்தாலும் அவரின் முதன்மை குணமே பரிசுத்தம் தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் நம்மளுக்கு 1000 குணம் இருக்கலாம், ஆனா தேவன் தம்முடைய உயர்தரமான குணத்துக்கு நம்ம அழைக்கிறாரு. அழைப்பு சொல்ல இன்விடேஷன் கொடுக்குறோம்ல, நம்ம எப்படி ஒரு பத்திரிகை கொடுத்து எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றோம்ல, ஆண்டவர் ஒரு இன்விடேஷன் கொடுத்து எதுக்கு நம்ம அழைக்கிறாரு? நீங்க இந்த வேலைக்கு எல்லாம் வந்தா கால் லெட்டர் சொல்லுவாங்க, என்னது கால் லெட்டர் கொடுத்து நம்ம வேலைக்கு போவாங்களே. அப்ப ஆண்டவர் நம்ம அழைக்கும் போது எதுக்கு நம்ம அழைச்சாரு? பேதுருவை வலையை விட்டு அழைச்சாரு. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியை விட்டு விட்டு அழைச்சார்ல, எதற்கு நம்ம அழைச்சாரு? பரிசுத்தத்துக்கு அழைச்சாரு. நீ இதெல்லாம் விட்டு நான் உனக்கு ஒரு இன்விடேஷன் தரேன், என்னை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு வா. இன்னைக்கு நம்ம எதுவும் சொல்றோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்துட்டேன், என் வியாதி மாறிச்சு, நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துட்டேன், கடன் மாறிச்சு, கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனை ஓஞ்சு போச்சு, கிறிஸ்தவ அப்படி இல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு. தேவன் ஒரு அழைப்பு கொடுத்து எதற்கு அழைச்சார் தெரியுமா? பரிசுத்தத்துக்காக அழைக்கிறார். அவரை போல. இன்னைக்கு இதை நம்ம புரிஞ்சு கொண்டே வேண்டும். இந்த நூற்றாண்டுல நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய இன்வென்ஷன், நிறைய கண்டுபிடிப்புகள் எதுதமா இருக்குது?
எதுக்கு தெரியுமா நிறைய கண்டுபிடிப்புகள் பயன்படப்படுது? எதுக்கு? பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு தான். உன்னுடைய பரிசுத்த நிலை தாழ்த்துவதற்கு இன்னைக்கு அநேக கண்டுபிடிப்புகள் பூமியில வந்துச்சு. அது என்னன்னா ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோனிய ஆவி இந்த நவீன கண்டுபிடிப்புகளை நம்ம கொண்டு வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள், ஒருவன் வழி விலகி போவதற்கு அநேக காரியங்களை இன்னைக்கு உலகம் நமக்கு தருது. எவ்வளவு காரியங்கள் தருது, எவ்வளவு இன்வென்ஷனை தருது. இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை நமக்கு விலை மலிவா இருக்குது. நம்ம போன் வந்த காலத்துல எம்பி எல்லாம் நிறைய காசு கொடுத்து, நானும் ஒரு ஜிபி எல்லாம் 350 ரூபாய் எல்லாம் பண்ணிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜிபிக்கு சில கார்டுலாம் சில எம்பிக்கு சில ரூபாய் கொடுத்து பண்ணுவோம். இன்னைக்கு எல்லாம் 1.5 ஜிபி இலவசம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம், பெரிய விஷயம். அதை இலவசமா ஜியோகாரன் கொடுத்து நம்ம வாழ்க்கையை சீரழிச்சு வச்சிருச்சு. சீர்படுத்த வேண்டிய நம்ம வாழ்க்கைய உலகம் இலவசங்கள்னால சீரழிச்சு போச்சு, சீரழிச்சாச்சு. உதாரணத்துக்கு ஒண்ணே உங்களுக்கு சொல்றேன்னா, நான் சில ஆட் எல்லாம் பார்ப்பேன். லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு மாதத்துக்கு நீங்க 300 ரூபாய் கட்டினா என்னது, ஒரு நாளைக்கு 10 ரூபாய் போதா உங்க வாழ்க்கைக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 10 ரூபாய். ஒரு நாளைக்கு 10 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 300 ரூபாய். எத்தனை பேர் போடுவோம்? இன்சூரன்ஸ் ப்ரொமோட் பண்ண வரல, போடுறோமா? போடலையே. நீங்க எத்தனை பேர் போட்டுக்கீங்க? போடல. ஆனா 300 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுவோம். அடிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவளோட சேஃப்டி ஜோனுக்கு நான் ப்ரொமோட் பண்ணல, சொல்றேன். இந்த மாதிரி காரியம் இருக்குது நமக்கு தெரியாது, இந்த மாதிரி காரியத்தை செய்யணும்னு நமக்கு தெரியாது. வாழ்க்கையை அழிக்கிறதுக்கான காரியங்களை சாத்தான் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடுறான். நீங்க பார்த்த நேரம் நம்மளை கெடுக்கிறதுக்கான ப்ரொமோஷன் நம்ம மொபைல்ல வரும். நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணுது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவ்விதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்காம அவரை போல பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழைத்தான். பரிசுத்தம் என்பது உள்ளத்திலும் பரிசுத்தம், செயல்களிலும் பரிசுத்தம். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். தேவன் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். நிகரற்ற பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துக்கு நிகரே இல்லை, பரிசுத்தத்துக்கு விலை மதிப்பே இல்லவே இல்லை. நான் கேக்குறேன், உனக்கு ஒரு 1 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஆஃபர் பண்ணிட்டு உயிரை கொடுனா கொடுப்போம்? ஏன்? நான் உயிரோடு இருக்கிறனால எத்தனை கோடி ஒன்னா சம்பாரிச்சிடலாம், 1 கோடி கொடுத்துட்டு என் உயிரை கொடுக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அற்பமான காரியத்துக்கு தான் நம்ம பரிசுத்தத்தை எழுந்துரும். உயிர் மேலான, உயிரை காட்டிலும் மேல பரிசுத்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்னா, உன் சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாம உன் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்துக்கு அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. நம்மளுக்கு பரிசுத்தத்தை இழக்கும் போது நம் நியாயத்திற்கு இருக்கு. நான் சொல்றது கவனிங்க, ரொம்ப கேர்ஃபுல். பரிசுத்தம் அவ்வளவு முக்கியம். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு, லொக்குன்னு யாருன்னா இரும்புறாங்க, எத்தனை பேர் பக்கத்துல போனீங்க? ஏன்? அறையிலும் செத்துருவோம், பயம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு நண்பர் கூட்டம் இருக்குதுல்ல, சர்க்கிள் இருக்குதுல, அவங்க கூட சேர்வதனால நான் பரிசுத்தத்தை இழப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன் அந்த சேர்வோம்? சோ நம்முடைய வேல்யூ சிஸ்டத்துல பரிசுத்தத்துல ஒரு பொருட்டாவே இல்லை, அதை ஒரு வேல்யூவாவே பண்ணல. இவ்வுலகத்துல நீ வாழ்வதற்கு உனக்கு காசு எந்த அளவுக்கு முக்கியமோ, இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் வாழ்வதற்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஒரு குரல் கூட பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு ஒரு குரல் ஒண்ணு இருக்கும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகத்துல ஒண்ணு பண்ண முடியாது. அதே மாதிரி பரிசுத்தம், நான் சொல்ற பரிசுத்தம் இல்லாதவன் அவ்வுலகத்துல ஒண்ணுமே போவே முடியாது. என்ன பண்ண முடியாது? போவே முடியாது. நீங்க வாசிச்சீங்கன்னா, கண் இல்லாம பரலோகம் போயிடலாம். என்ன இல்லாம போயிடலாம்? காது இல்லாம பரலோகம் போயிடலாம், கால் இல்லாம பரலோகம் போயிடலாம், பிச்சைக்காரன் பரலோகத்துக்கு போயிடலாம். நான் பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் இடரலானா கண்ணை பிடிங்க போடு, உன் கால் இடரலானா தரித்து போடு, உன் கை இடரலானா வெட்டி போடு. நீ இது ஊனனாய் பரலோக ராஜ்யத்தை வந்துருவ, ஆனா இழந்துட்டுனா வர முடியாது. இத நான் சொல்ல, இயேசு சொன்னது.
விளங்குதா? அப்ப இயேசு சொன்ன வார்த்தைகளை நீங்க வாசிங்கன்னா, இயேசு கட்டளையாய் நிறைய காரியங்களை நீங்க சொல்லியிருக்கிறார். வாய்மொழி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதுல ஒண்ணு இது போக முடியாது. இப்ப பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பாக்குற விதம் வேற. நான் தான் போன செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சொல்லும் போது அவர் மைக்ரோஸ்கோபிக் வியூல பாக்குறேன். மைக்ரோஸ்கோப் சொன்ன உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற உன் கண்ணுல இருக்கிற உத்திரம் சொல்ற. உத்திரம்னா பீம். ஒரு தூண் வச்சுக்க, உன் சகோதரன் கண்ணுல இருக்கிற துரு டெஸ்ட்ன்னு சொல்றாரு. கண்ணுல பீம் வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? பெரிய தூண் வருமா? வராது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரன் கண்ணுல இருக்கிற துருவை பார்க்காம உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை பாருன்னா என்னன்னா, உன் கண்ணுல துரும்பு இருந்தாலும் அவர் பாக்குது பீமா தெரியுது. என் பார்வை வித்தியாசம். என்ன சொல்றாரு? இந்த கண்ணுல வெறும் தூசி தான் வைக்க முடியும். நல்லா பாருங்க, இந்த கண்ணுல பெரிய இவ்வளவு பெரிய கட்டெல்லாம் வைக்கவே முடியாது, பெரிய பீம் வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணிலே தூசி தான் இருக்குது, அவன் கண்ணிலே தூசி தான் இருக்குது. ஆனா உன் கண்ணுல இருக்கிற தூசியை நான் பார்க்கும்போது பீமா பாக்குறேன். என்னோட வியூ பெருசு. மைக்ரோஸ்கோபிக் வியூ. மைக்ரோஸ்கோபிக்னா ஆராய்ச்சி பண்றாங்க தெரியுமா? அதுல நம்ம கண்ணுல வச்சா அதுல இருக்கிற காரியம் பெருசா தெரியும். ஆண்டுடைய பார்வை மைக்ரோஸ்கோபிக் வியூ. நான் என்ன பாக்குற மாதிரி ஆண்டவர் என்ன பாக்கல. ஆண்டவர் என்ன பாக்குற விதங்க. ஏன்னா என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். ஆமே. அப்ப வசனம் சொல்லு, திருத்துவ தேவன் பரிசுத்தமா அவங்க சீச்சர்கள் கூட ஆண்டவர் பரிசுத்தம் தான். ஆண்டவர் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நம்ம வாழ்க்கையை எப்படி வேணா ஆரம்பிக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு விதத்துல முன்னேறிதான் போகணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு படி முன்னேறி போகணும். எப்பவுமே பேக் லைட்டிங்ல இருக்கக்கூடாது, ஃபார்வர்ட்ல இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவத்துல என்னாச்சுன்னா ரொம்ப சோகத்தோட ஷேர் பண்ற காரியங்கள் சொல்றேன். கற்றுக்கொள்ளாம கற்றுக்கொள்கிறவர் வந்து கற்றுக் கொடுக்கிறவன்டா. ஆண்டவர்கிட்ட முழு அறகுறை. என்னது அறகுறை? நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். 5 வருஷம் பச்சா MBBS டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். 2 வருஷம் மனுவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒத்துப்பீங்களா? நர்ஸ் வந்து ஒரு சர்ஜரி பண்றோம் சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டோம். இன்னைக்கு அறகுறைலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறதுதான் பிரச்சனையே. அதான் காரியம். நான் குற்றப்படுத்துறதுக்கு சொல்ல, உண்மைக்கு சொல்றேன். அதனால மலிந்து போச்சு, குவாலிட்டி கம்மியாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப புகாரா போயிட்டாங்க ஜனங்க. அவங்க வாழ்க்கையில தரம் குறைஞ்சு போச்சு. இப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு காட்டிலும் வாழ வேணும். 40 வருஷம் ட்ரைனிங் எடுத்த மோசேவை தான் 40 வருஷம் வனாந்திரத்துல நினைக்க வச்சார். மோசேவை சாதாரண அவர் மீதியான் வனாந்திரத்துல 40 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாரு. அவர் அந்த சீனாய் வனாந்திரத்துல 40 வருஷம் நடத்தினார். 40 வருஷம் ட்ரைனிங் பீரியட், 40 வருஷம் நடத்துது. இன்னைக்கு ஊழியத்துல கற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, கடைபிடிக்கவும் மாட்டாங்க. தவறான விதத்தை போதித்து மக்களை வந்து என்ன பண்றான்னா டைல்யூட் பண்றாங்க. டைல்யூட்னா என்ன சொல்லுதுன்னா, சாம்பார்ல தண்ணி ஊத்தி ரசமாக்குன கதை மாதிரி. சாம்பார்ல தண்ணி ஊத்துனா ரசம்ல அந்த கதை மாதிரி. இவங்க ரசம் கூட இல்ல, இவங்க பச்சை தண்ணிக்கே கொண்டு வந்துட்டாங்க. வித்தியாசமே தெரியாது. அங்கங்கிருந்து பார்த்தா கை கழுவின தண்ணி மாதிரி இருக்கும். கை கழுவின தண்ணி பாத்துக்கிறீங்களா? கை கழுவின நீங்க சாப்பிட்டு கை கழுவுறீங்களா தட்டுல, அந்த தண்ணி பாத்துக்கிறீங்களா? ரசத்துலாச்சும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சாம்பாரு ரசம் கை கழுவின தண்ணி மாதிரி ஆக்கிட்டாங்க சாம்பாரு. டைல்யூட் ஆக்கி வாழ்க்கையின் தரத்தையே குறைச்சிட்டாங்க. கிறிஸ்தவத்தின் தரம் வேற, ஆண்டவர் சொல்ற விதம் வேற, ஆண்டவர் அழைத்த அழைப்பு வேற, ஆண்டவர் முக்கியப்படுத்தின முக்கியத்துவம் வேற. இன்னைக்கு நெக்லெக்ட் பண்ற, இன்னைக்கு ஊழியனும் சரி சபை விசுவாசிகள் சரி நிராகரிக்கிற காரியம் பரிசுத்தம். கருவேப்பிலை மாதிரி எடுத்து வச்சிடறாங்க. பரிசுத்தம் என்பது கருவேப்பிலை இல்ல, பரிசுத்தம் என்பது சாப்பிட சாப்பாடு மாதிரி. இன்னைக்கு நிறைய காரியம் எதை முக்கியத்துவப்படுத்தணுமோ அதை முக்கியத்துவப்படுத்தாம, எதை முக்கியத்துவப்படுத்தக்கூடாது அதை முக்கியத்துவப்படுத்துறாங்க. இன்னைக்கு பிரசங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, பரிசுத்தத்தை பொங்கல்ல போட்ட மிளகு மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை எடுத்து வச்சு சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியறதுக்கான ஈஸியா விளங்க வைக்கிறேன். ஏசிபி தான் விளக்குனாரு. நம்ம சொல்ல போவோம் மிளகு இல்ல, நம்ம சாப்பிடுற பொங்கலே பரிசுத்தம் தான். இதர காரியங்கள் சுகம் ஆசீர்வாதம் தான் மிளகு மாதிரி, அது இல்லாம ஆகும். ஆனா சோறு இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நான் சொல்றது பரிசுத்தம் என்பது சாப்பிடுற சாதம் மாதிரி, கருவேப்பிலை மாதிரி, கொத்தமல்லி மாதிரி, எடுத்து வைக்கிற தக்காளி மாதிரி, வெங்காயம் மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு பிரசங்கங்கள் அது மாதிரி மாறிச்சு. என்ன வேணா பண்ணு, எப்படி வேணா வாழ், என்ன வேணா பண்ணு, எப்படி வேணா. ஆண்டவர்
இல்ல, ஆண்டவர் இப்படிதான் வச்சிருக்கிறார். ஆமே. ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பரிசுத்தரமாயிருங்கள். ஆண்டவர் சொன்னார் அதுக்கு என்ன சொன்னார்? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல. என்ன சொல்றேன்? நீங்கள் பரிசுத்தரமாயிருங்கள், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் என்ன கேட்டீங்கன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறோம் தான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன போல இருன்றார். ஆண்டவர் சொல்ற வித்தியாசம் உண்டு. நீ பரிசுத்தமா இரு, நீ இரு, என்ன போல இரு. நீ மத்தவங்க போல இருக்க கூடாது. யார போல இருக்கணும்? என்ன போல. ஆமென். அவரை போல பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை அவர் நம்மளை உருவாக்குவார் சொல்ற. அதற்காக தானே இயேசு மரிச்சாரு. வேற எதற்காக மரிச்சாரு? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதற்காக வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி மரிச்சதுக்கு காரணமே அதுதான். சொல்றது விளங்குச்சா? அப்போ இது காரியங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு மிகப்பெரிய காரியம். ஒரு காரியம் நான் அதிர்ச்சியான தகவலை உங்களுக்கு சொல்றேன். தூற்றுக்கூடையானது அவர் கையில் இருக்குது. யாரோட கையில? ஆண்டவர் யாரை பத்தி பேச சொல்லாரு சொன்னா தெரியுமா? பரிசுத்தாவியனரை பத்தி பேசும்போது சொன்னார். தூற்றுக்கூடை யார் கையில இருக்குதுன்னா பரிசுத்தாவியனர் கையில இருக்குது. அவர் நல்லா நல்லா ஜலிச்சு அக்கினியில தலைய போட்டு அவர் வந்து நல்ல கோதுமையை கலைஞ்சிருக்கு. இப்ப இது பரிசுத்த ஆவியான காலம். சபை என்பது என்ன காலம்? களம் எது தெரியுமா? இதுதான் இந்த களம். இதுல ஜெலிச்சு நிக்கிறது யார் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியர் தான் உன்னை ஜெலிச்சு நிக்கிறாரு. நீ விரும்பி வா வான்னு ஒருத்தரை கூப்பிட்ட தெரியுமா? நீர் வந்தால் சூழ்நிலைமா. அவர் தான் கொடுக்கிறாரு. அவர் களஞ்சியத்திலும் சேர்க்க முடியும், அக்கினியிலும் போட வல்லவரா இருக்கிறாரு. அவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிதாவின் அழைப்பு என்னன்னா நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு தான். இன்னைக்கு எல்லாரும் சின்னவங்க எல்லாம் நீங்க சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், உண்மைக்கு சொல்றேன், குழந்தையில இருந்து கருத்து தெரிஞ்சதுல இருந்து நம்ம பரிசுத்தமா தேவனை அறிந்த நாள் முதல் கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்தே ஆகும். இன்னார் அன்னார்லாம் இல்ல. 12 வயசு 13 வயசு தேச பயத்துனியா ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து 90 வயசு பல்லு போய் கல் கட்ட வச்சு நடக்குதியா அன்னைய வரைக்கும் பரிசுத்தமா இருக்கும். அவர் பிரசங்கத்துல கேட்ட பில்லிகிராகம் வந்து 99.9 வயசு வாழ்ந்தாருன்னாங்க. அவர் வந்து 100 வயசு ஆகுறதுக்கு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி மரிச்சு போனாரு. 99ல இருந்து 99 வயசு 99.9 கிட்டத்தட்ட 100 வயசுக்கு 2-3 மாசம் குறையது வரைக்கும் காலையில 3 மணிக்கு ஆண்டவரோட பேசுகிறார். ஏர்லி மார்னிங். அவர் சொல்ல அந்த பரிசுத்தத்துக்காக தினமும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். 100 வயசு தாத்தா ஏன் டிபெண்ட் பண்ணிருக்கணும்? ஏன்னா அவருக்கு தெரியும் இது இல்லாம அங்க போக முடியாது. நான் ஊழியம் செய்யலாம், நான் வாரி வழங்கலாம், சதைய கூட அறுத்து கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்? எல்லாம் கொடுக்கலாம். நான் பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியம் அப்படிதான் நடந்துருக்கு. என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு சோறு போடுறேன், ஊழியத்துக்கு துணி கொடுக்குறேன், ஊழியக்காரருக்கு துணி கொடுக்குறேன், வாரி வழங்குறேன், எல்லாம் பண்றேன். அறுத்தே கொடு, உன் சதிய அறுத்தே வாங்கி பாஸ்டர் சாப்பிடுவாரு, கொளுத்தி போவாரு, நீ அழிச்சு போவ, பரலோகத்துக்கு போக மாட்டேன். பிரசங்கம் என்னன்னு தெரியுமா? பரிசுத்தமா. ஆமென். காரியத்தின் தொகை என்ன? பரிசுத்தம். நீங்க வாசிச்சீங்கன்னா 3000 நீதிமொழிகளை எழுதுகிறார். யாரு? சாலமோன். அவர் 3000 நீதிமொழிகளை எழுதிட்டு நீங்க பிரசங்கி எடுங்களேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும் மைக்ல வாசிங்க. 12 கடைசி தானே? மைக்ல வாசி. 12ல இருந்து 14 வாசிமா. என் மகனே, என் மகளே. ம் ஆ ம் 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 ஆ ஆ ம் ம்
ஆமா, என்னத்தம்மா காரியம்? 300 நீதிமொழிகளை எழுதினார். எத்தனை நீதிமொழிகள்? 300 நீதிமொழிகளை எழுதிட்டார். உலகத்துல அவ்வளவு போல ஞானி இது வரைக்கும் இல்ல. அவர் எல்லாத்தையும் சொல்றாரு, நான் எவ்வளவு புக் வேணா எழுதுவேன். என்ன சொல்றாரு? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா ஒரு பாட்டெல்லாம் 700 புக்கு எழுதுகிறார். 700 டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணி எழுதுகிறார். எத்தனை புக்கு எழுதுகிறாரு? அவரே எழுதுகிறாரு. சாலமோனா எழுத மாட்டாரு. பூமியை புத்தகத்தெல்லாம் நிரப்புற அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கு. அந்த அளவுக்கு ஞானம் நான் நிறைய எழுதி வைப்பேன். நீ ஏன் படிப்ப? ரொம்ப பச்சு போனா உனக்கு கொழுப்பு தான் ஏறும். வட்டிக படிப்பு உலக இருவானா. நான் சிம்பிளா ஒன்னே சொல்றேன். இந்த வேதத்தினோட முழு தொகை நான் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமா வாழ்வுதான். என்ன சொன்னாரு? நிறைய எழுதலாம், நீ நிறைய வாசிக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் வரும் தெரியுமா? புனல் பாத்துக்கிறீங்களா? புனல் எத்தனை பேர் புனல் தெரியும்? புனல் வாய் இவ்வளவு பெருசா இருக்கும். அப்படியே கீழே சின்ன ஒரு இது வரும், அதான் சேர்க்கும். அதான் சொல்றேன், இவ்வளவு எழுதுல அந்த சேர்ற மையத்தை நான் உனக்கு சொல்றேன். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமா இதுதான் கருப்பொருள். பைபிள்ல 66 புத்தகம் இருக்குது. பைபிள் லைப்ரரி மாதிரி. எத்தனை புக்கு? இந்த 66 புக்கை மிக்சில போட்டு அரைச்சி கிரிச்சு எல்லாத்தையும் நான் உனக்கு குத்தா இந்த கருப்பொருள் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமா வாழ். என்ன சொல்றாரு? இதான் விளக்கம். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாறு, நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்துல கொண்டு வருவேன். இதான் இயேசு சொல்லிட்டு பாரு, நான் போறேன், நானு சும்மா போறேன், நான் போய் வரும்போது அவனவனுக்கான காரியத்தை கொண்டு வரேன். நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்துல கொண்டு வர போறேன். என்ன நியாயம் தீர்க்கிறது யாருன்னா, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு எல்லாருக்கும் பழைய கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு அட்வொகேட் கிட்ட போயிட்டு செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லி எனக்கு விடுதலையாக்கம் சொல்லும்போது அவர் சொன்னார், அவங்க கேஸை விசாரிக்கிற நீதிபதியே நான் தான், நாளில இருந்து நீதிபதி. அந்த ப்ரொமோஷன் கதை தான். நீங்க யாருகிட்ட போய் மன்னி பாவம் மன்னிப்பு கேட்டி அவர் தான் நீதிபதியா வர போற. உனக்கு பரிசுத்தமான உதவி செஞ்சா தெரியுமா? ஆவியானவர். அவர்கிட்டதான் தூற்று கூட்டது. அவர் தான் பொடிக்கிற போறாரு. உன் கூட இருக்கிறவரும் உனக்காக இருக்கிறவர் தான் அந்த நியாயஸ்தானத்துல உட்கார போறாரு. அவரு விட்டு விலகுவதும் இல்லை. ஆமேன் சொல்லுங்களேன். அவர் தான் உங்க கூட நியாயத்திற்கு வர போறாரு. எத்தனை பேர் அந்த வசனம் சொன்ன, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருந்து உன்னை நியாயத்திற்கிறதுக்காக கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக உன்னோட இருக்கிறேன். ஆமேன். அந்த தேவன் வரப்போறார். ஆமேன். தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்தார். இயேசு இந்த பாவ உலகில் பாவம் செய்யாமல் குற்றமற்ற ஒரு வாழ்வு வாழ நம்ம அழைச்சிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்றேன், அநீதியான, பாவமான, ஒழுக்கம் இல்லாத, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சாத்தியமற்ற இந்த உலகத்துல இருக்கிற உங்களையும் என்னையும் பிரிச்சு எடுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கான எல்லா காரியத்தையும் உள்ள வச்சு திரும்ப உலகத்துல வைக்கிறாரு தெரியுமா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு காலத்துல சொல்லுவாங்கல்ல, இன்ஜின் வேற இன்ஜின். ஒரு ஈவினிங் நம்ம அதான் புது மனுஷனா மாறிக்கிறேன். ஒரு காலத்துல இந்த உலக போக்குல வாழ்றதுக்காக நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளை பிரிச்சு எடுத்து எல்லாம் பழைய காரியத்தை கிளீன் பண்ணி எடுத்துட்டு புதுசான காரியத்தை வச்சு வாழ தகுதி உள்ளவர்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கிறிஸ்தவனுக்கு பாவம் செய்வதுதான் கடினம், பரிசுத்தம் வாழ்வது ரொம்ப எளிமை. எனக்கு பசங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா? பரிசுத்தமா வாழ்வது ரொம்ப கஷ்டம். இது பிசாசின் போதகம். பரிசுத்தமா வாழ்வது கஷ்டம் இல்ல, பாவம் செய்வதுதான் கஷ்டம் கிறிஸ்தவனுக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நான் மூச்சு இழுத்து விடுறேன்ல, எத்தனை பேர் மூச்சு இழுத்து விடுறீங்க? இந்த பூச்சி உங்களால மூச்சு அடக்கி எத்தனை நாள் இருக்க முடியும்? எவ்வளவு நாள் இருக்க முடியும்? நீங்க என்னதான் முடிவதான் வந்துடும். அத மூச்சு அடைக்கிறது சில டெக்னிக்கல் யூஸ் பண்ணா சாவுறாங்க. ஆனா நம்ம என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் மூச்சை விட்டுருவோம். நம்மளால மூச்சு இழுக்காம இருக்க முடியாது. புரிஞ்சுதானே உங்களுக்கு? அதே மாதிரிதான் கிறிஸ்தவனால பாவம் செய்ய முடியாது. மூச்சு எப்படி ரெகுலரா மூச்சு இழுத்துட்டு வர, பரிசுத்தமா வாழ்வது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை. பாவம் செய்வதுதான் நம்மளுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. மூச்சு இழுத்து பிடிக்கிற மாதிரி எப்படியாச்சும் விட்டுருவோம். ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்தோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய இயல்பு வாழ்க்கையே பரிசுத்தம் தான். எத்தனை பேர் நான் சொல்லுது புரியுது? இப்ப மூச்சு பூச்சி எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? 10 நிமிஷம் 20 10 நிமிஷம் இருக்குமா? ஒரு மூச்சு தானே நம்மளே விட்டுருவோம்.
அதே மாதிரிதான் சாத்தியமில்லாத காரியத்தை செய்வதற்கு தேவன் நம்மளை அழைக்கல, சாத்தியமான காரியத்தை செய்ய தேவன் அழைச்சிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மலை மேல் ஏற சொல்லி லோத்துவ சொன்னாரு. லோத்து 1000 காரணம் சொல்றாரு மலை மேல் போக முடியாது. கடைசியில எங்க போனாரு? ஏன்னா உன்னால நடக்க முடியும் தெரிஞ்சுதானே நான் மலைக்கு போக சொல்றேன். செய்ய முடியாத ஆண்டு செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு கடவுள் எப்படின்னா ரொம்ப அரக்கன் மாதிரி காட்டுறாங்க, ரொம்ப பயங்கரவாதி மாதிரி காட்டுறாங்க. பயங்கரவாதி இல்ல அவரு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன். உன்னால செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைக்கிறது இல்ல, உன்னால செய்ய முடிஞ்சதை செய்ய வைக்கிற சொல்றது. இப்ப பரிசுத்தம் என்பது அசாத்தியமான காரியம் இல்ல, சாத்தியமான காரியம். இயல்பான கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க, ஒரு இயல்பான மனித வாழ்க்கை. நான் காலையில எழுந்து விளங்குற கோச்சிக்காதீங்க, விளங்குற மாதிரி சொல்றேன். காலையில எழுந்து நம்ம கழிவு யூரினோ மோஷனோ போதல, அது இயல்புக்கு அப்பால் பட்டுதான். அது போலனாதான் ஏதோ பாதிப்பு நடத்தல. அதைத்தான் உங்களுக்கு சொல்ற, பரிசுத்த வாழ்க்கை என்பது இயல்பான கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவம் என்பதுதான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு டேமேஜ் விலங்குறத மாதிரி உங்களுக்கு புரியுறேன். இன்னைக்கு எப்படி நம்மள புரிய வச்சுட்டாங்க, பரிசுத்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய மலை மாதிரி காட்டுறாங்க. அது மலை இல்ல, என் வாழ்க்கை இயல்பு, நான் வாழ வேண்டிய இயல்பான வாழ்க்கை. நான் காலையில எப்படி பல்லு வெளுக்கிறேன், நான் எப்படி குளிக்கிறேன், நான் எப்படி நான் யூரினேட் பண்றேன், எப்படி மோஷன் போறேன், எப்படி என் வாழ்க்கையில அன்றாட இயல்பா காரியம் நடக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவனுடைய இயல்பான வாழ்க்கை பரிசுத்தம். பாவத்துல தள்ளுவதுக்கு தான் சாத்தான் போராடுறான். நீ செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு வெளியே இருந்து ஒரு போராட்டம் நடக்குது. நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு உன்னிலிருந்து ஆவியானவர் நடத்துறாரு. நான் சொல்லுது புரியுதா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆவியானவர் உதவி செய்யறாரு. பரிசுத்தம் வாழ்வதற்கு பாவம் செய்வதற்கு சாத்தான் உதவி செய்யறான். நான் சொல்றேன், சாத்தான் வல்லமை அதிகமா, தேவனின் வல்லமை அதிகமா? வெளியேறது பவர் அதிகமா, உள்ளகிறது பவர் அதிகமா? இப்ப சொல்லுங்க, பரிசுத்தமா வாழ்வது ஈஸி, பாவம் செய்தான் கஷ்டம். மனசு தவறான எண்ணம் கொண்டுச்சு. பரிசுத்தமா வாழ்வது கஷ்டம், பரிசுத்தமா வாழ்வது கடினம், பரிசுத்தமா இருப்பது. தேவன் சொன்னது ஒண்ணுமே கடினம் இல்லை. தேவன் சொல்லுது மீறி நடக்குதான் கடினம், கல்லான காரியம். புரியுதா உங்களுக்கு சொல்லுது? அப்போ இயல்பு மன்னிக்கிறது எல்லாம் ஆண்டு நமக்குள்ள இருந்து செய்யற காரியங்கள். அப்ப வாசிக்கணும்னா, பரிசுத்த வாழ்வு என்பது நம்முடைய பிராமிஸ், வாக்கு தத்துவம். எத்தனை பேர் வாக்கு தத்துவம் வாங்கி இருக்கிறீங்க? ஒரு வசனம் இதுல, அவர் வார்த்தையினால் சொன்னதை அரட்டினால் நம்ம உன்னை பரிசுத்தமாகத ஒரு குத்த வாக்கு தத்துவம் தான். உன்னை வாழாக்காம தலையாக்காம மட்டும் எடுத்துக்காத, நீ கீழாகாமல் மேலாவை மட்டும் எடுத்துக்காத, நீ வானத்தின் நட்சத்திரம் போல பெருகும் மட்டும் எடுத்துக்காத, நீ பூமியின் தூளம் போல பெருகும். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தமாய் வாழ்வேன் என்பது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். அதை அவர் வார்த்தையினால் சொல்வதை தன் கரத்தினால் செய்தார். அதற்காக தான் இயேசுவே வந்து மரிச்சாரு. எதற்காக? அவன் நம்ம பரிசுத்தவன் எதுக்கு வந்தாரு? உங்களை பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு தான். உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒண்ணு சொல்றேன். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணுவோம். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டயாலிசிஸ் எதுனா, நம்மள சுத்தம் பண்ற வேலையை தான் கிட்னி செய்யுது. நம்மள சுத்தம் பண்ற வேலையை கிட்னி செய்யுது. நான் என்ன சொல்றேன், கிட்னி இழந்தவனுக்கு புதுசா கிட்னி உண்டானது ஆவியான நம்ம வாழ்க்கையில வந்தது. இருக்கிற கிட்னி 2 கிட்னியை காட்டிலும் 10 கிட்னி ஒர்க் ஆகிற மாதிரி அவர் நம்ம கூட இருக்கிறது. அவ்வளவு நம்ம வாழ்க்கையில இருக்கிற அசுத்தத்தை பயங்கரமா வெளியே தள்ளிடுவாரு. சொல்லுதுங்களா, இந்த டயாலிசிஸ் மிஷின் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சு கிட்னி செய்யற வேலை மிஷின் செய்யுது. நான் சொல்றேன், நீ செய்ய முடியாத வேலையை உன்னிலிருந்து செய்வது தான் ஆவியானவர் கொடுக்கிறாரு. உன்னோட தீமையான காரியங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை, அழுக்கான காரியங்களை, அயோக்கியமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து பிளஷ் அவுட் பண்ற வேலை அவர் செய்யறாரு. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுது? பரிசுத்தம் என்பது ஈஸி, நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அமேன், அமேன், அல்லேலூயா. இயேசு வருகையும் வாழ்வும், இயேசுவினுடைய வருகையும் வாழ்வும் பரிசுத்தத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி ஹோலி ஸ்பிரிட் வருகையும் செயலும் பரிசுத்தத்துக்காக தான். இயேசு கிறிஸ்து வந்தார், வாழ்ந்தார், பரிசுத்தத்தை காட்டிட்டு போனார். பரிசுத்த வந்தார், செயல்பட்டுகிறார் பரிசுத்தப்படுத்துவதற்காக. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நான் என்ன சொல்லலாம், தூதனை வச்சு பரிசுத்தமாக்கணும்னு சொல்ல. என்ன சொன்னாருமா, மோசை வனாந்திரத்தை வழிநடத்தும் போது ஒரு தூதன் அனுப்புறோம் போன்னு சொன்ன போது மோசை சொன்னாரு, தூதன் வேணா நீதான் வேணும். புரிஞ்சுதா? இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பரிசுத்தர் பண்ற வேலையை தூதரை வச்சு செய்யல,
நீயே கேட்டாலும் நான் தூதரை கொடுக்க மாட்டேன், நானே செய்யறேன் ஆவியானவர் வந்துக்கிறாரு. தெய்வத்துவத்தின் ஒரு நபர் தான் ஆவியானவர். அவர் என்னில இருந்து வாழ போறாரு. சொல்றது புரியுதா? அப்ப என் கண்ணை கண்ட்ரோல் பண்ணிட்டு யாரு? அதனாலதான் ஆவியில அலோவ் பண்ண, ஆவியில நரம்புன்றாங்க, ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப். நீங்க வாசிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. 40 நாள் பாஸ்டிங் இருக்கும் பொழுது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசு வனாந்திரத்துக்கு கொண்டு போடப்பட்டார். 40 நாளும் சோதிக்கப்பட்டார். சில நாட்கள் ஓய்ந்தது. இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த நாளெல்லாம் பிசாசு சோதிச்சா. ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? எப்படி ஜெயிச்சாரு? ஆவியானவர். இயேசு ஜெயிச்சாருன்னா நீங்களும் ஜெயிக்க முடியும், நானும் ஜெயிக்க முடியும். இயேசுவை பரிசுத்தரா இந்த பூமியில அடையாளப்படுத்தின அதே ஆவியானவர், இயேசுவை பரிசுத்தர் என்று சாட்சி பகிர பண்ண அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்தம் என்பது நம் வாழ்க்கையில இயல்பு. சொல்லுங்க, இயல்பான காரியம். உனக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா மூக்குல இருக்குதுல டஸ்ட் எதுனா போச்சுன்னா என்ன வரும்? தும்பல் வந்தா என்ன வரும்? டஸ்ட் வெளியே வந்துடும். சளியில வந்துடும். கரெக்ட். என்ன வந்துடும்? சளியில இருந்து என்ன வரும்? டஸ்ட் வெளியே வந்துடும். எப்படி வந்துடும்? அதே மாதிரிதான் கண்ணு மூலமா காது மூலமா ஏதாவது அசுத்தமான காரியங்கள் நம்ம இருதயத்துக்கு போனா அது ஆவியானவர் வெளியே துப்பிடுவார். என்ன பண்ணுவாரு? அவர் உள்ள இருந்து அவரால் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஃபாரின் சொல்லனா அந்நிய காரியத்தை நம்ம உடம்பு ஏத்துக்காது. ஏதாவது முள்ளு குத்தி உள்ள முள்ளு போச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? செப்டிக் ஆகும். செப்டிக் ஆகி வீங்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? உடம்பு அதை தள்ள வெளியே முள்ள வச்சுக்காது. அதே மாதிரிதான் ஆண்டவரும் உனக்குள்ள கண் வழியா காது வழியா எந்த வழியா அசுத்தம் பண்ணாலும் அதை தள்ளுறாரு. அதுக்குதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. அசுத்தம் என்பது இயல்பு. அசுத்தம் என்பது அசாத்தியானமான காரியம் இல்ல, சாதாரணமான காரியம். வெளியே இருந்து எவனோ அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டான். பிசாசோட காரியங்களை தப்பான எண்ணம் கொண்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அது முடியாதுப்பா. என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாரு, மாதிரிலாம் பண்ற அயோக்கியர்கள் இருக்கிற இடம் இது, வேண்டாம். அசுத்தம் என்பது இயல்பான காரியம். பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வாசிப்போமே. வாசிங்க 2 பேதுரு. மைக்ல வாசி. ம் ம் ஆ ஆ ஆ ஆ ம் ஆ வாக்கு தத்துவம் எதுக்கு கொடுத்துக்கிறாரு? கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குலர்லாம் ஆகுவதற்கு. தேவன் உனக்கு சத்தியம் பண்ணி அழைச்சுக்கிறார். எதுக்கு? உலகத்தில் உள்ளான இச்சைகளான வர கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுவாபம், அவருடைய குணாதிசயத்துக்கு நீ உனக்கு தருவேன்னு சொல்லிட்டா அந்த வாக்கு தத்துவம். இப்ப தேவன் எதுக்கு அழைச்சாரு? ஆபிரகாம பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரா? செஞ்சாரா? சரீரம் செத்து போச்சா? சாரலோட கர்ப்பம் செத்து போச்சா? 100 வயசுல குழந்தை பார்த்தாரா? எது செச்சுது? வாக்கு தத்துவம். அவர் அதே சொல்லாரு, ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பேன், நான் வாக்கு பண்ணிதை நான் செஞ்சதை நீ நம்புறல்ல, உனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்றேன், திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களா ஆகும்படி நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் அதை செய்வேன்னு சொல்றாரு. நீ ஆபிரகாம் குழந்தை பெற்று நீ காசு தருவான்னு நம்புற. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என் பீரோல காசு இல்லைனாலும் வரன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இல்லாதது காசு மட்டும் தருகிற தேவன் இல்ல, என் வாழ்க்கையில இல்லாத பரிசுத்தத்தை கொண்டு வந்து என்னை நிரப்ப வல்லவரா இருக்கிறேன். ஆமே. அது செய்வா. செத்து போனாலும் போயிடாத. கர்ப்பம் செத்து போனதையும் மலட்டானதையும் குறிச்சு யோசிக்காம வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாய் நீ வச்சிருக்கிறார்ல, நீயே நானும் ஆபிரகாம் சந்ததி தான். வாக்குத்தத்தம் புரியுதா? ஆபிரகாம் சந்ததியா நீ உட்காந்துக்கிறல, ஆபிரகாம் சந்ததியா நான் பேசினுக்கிறேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் எண்ணில இருந்து எனக்குள்ள அந்த பரிசுத்த ஒர்க் ஆகும்.
உன் மனசு ஓபன் பண்ணிக்கோ. நான் ஆபிரகாம் சந்ததியா இங்க உட்கார்ந்து இருக்குது 100% உண்மைன்னா, நான் பரிசுத்தவானாய் உட்கார்ந்து இருப்பது 100% உண்மை. ஏன்னா அதே வார்த்தை என்ன நடத்தும். ஆமே. நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போமே. 2 கொரிந்தியர் 7:1. ஆஹ் 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 ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறல, தேவ பயத்தோடு நீ செய்துனா தெரியுமா, பரிசுத்தமாகறதுல பூர்ணப்பட்டு நான் நடத்துறேன்னு சொல்லிட்டாரு. இத கொரிந்திய சபை, ஏதோ கொரிந்திய சபை மிக மோசமான சபை. நீங்க வாசிச்சீங்கன்னா கொரிந்திய சபைத்துல இல்லாத பாவம் இல்லை, மோசமான பாவங்கள் இல்ல சபை. பவுல் அவ்வளவு கடிந்து கொண்ட சபை. அவரு சொல்றாரு, உன் வாக்குத்தத்தை கொடுத்துக்கிறாருல, இந்த வாக்குத்தத்தை வச்சு நீ பரிசுத்தம் ஆயிடு, பூரணம் ஆயிடுன்னு சொல்லிட்டாரு. பூரணம்னா கம்ப்ளீட். நீங்க வாசிச்சுன்னா வசனம் சொல்லுது, நம்ம பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்க. பிதாவை போல நீங்களும் நானும் பூமியில பரிசுத்தமா வாழ முடியும். யாருன்னா ஒருத்தர் கடவுள் போல உன்னை பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சொன்னா அவன் கள்ள போதகன், கள்ளன். அவனை நம்பாத. உன்னால வாழ முடியும். நீ வாழற காலம் பூமியில இருக்கும் போது நீ பரிசுத்தமா வாழ்வ, பரிசுத்தமா வாழ முடியும். பவுல் பரிசுத்தமா வாழ்ந்தா நம்புறீங்களா? பேதுரு பரிசுத்தமா வாழ்ந்தா நம்புறீங்களா? அவங்கள பரிசுத்தமா வாழ பண்ண அதே ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவங்க காலத்துல அவங்க வாழ்ந்தாங்கன்னா என் காலத்துல நான் வாழ்வேன். வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்தில் நீதிமான். கரெக்டா? அப்ப உங்க காலத்துல நீ தான் பரிசுத்தவாட்டி, நீ தான் பரிசுத்தவான். சொல்லு, உன் மனசுல சொல்லு. நான் சொல்ல இந்த 21 செஞ்சுரி இருக்கிறேன்ல, பரலோகத்துக்கு போகும்போது சொல்லணும், 21ஆம் நூற்றாண்டுல என் பேரை போட்டு பரிசுத்தவான்னு சொல்லணும். அந்த மாதிரி நீங்க வாழுங்க, ஆசைப்படுங்க, முடியும். நீங்க பைபிள் நிறைய நோட்லாம் அகஸ்டஸ்னு இருக்கிறாரு, சென்ட் அகஸ்டின். அவர் பரிசுத்தன்னு பேரை குத்துறாங்க, ஆனா அவர் வாழ்க்கை ரொம்ப மோசம். ஆரம்பத்துல வாழ முடியுங்க, தேவன் அழைச்சிருக்கிறார். ஆமே. அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம வசனம் சொல்லுது, எல்லாமும் வசனத்துல ரோமர் 8:28 என்ன வசனம் சொல்லுது வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் எதுக்கு நடக்குது சொல்லு. சகலம்னா எதுக்கு நடக்குது? எதுக்காக நடக்குது? எதுக்கு தெரியுமா வருது? உன் வாழ்க்கையில நன்மையானாலும் தீமையானாலும் எதுக்கு தெரியுமா வருது? உன்னை அழிக்கிறதுக்கு வரலமா, உன்னை இயேசுவை போல மாத்துறதுக்கு வருது. 29 அது பதில் இருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்றேன், ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவாரு, ஆண்டவர் சித்தம் எல்லாம் அலோவ் பண்ணது எதுக்கு தெரியுமா? என்னை இயேசுவை போல மாத்துறதுக்கு. எதுக்கு உன்னை பிரிச்சுட்டாரு? எதுக்கு கஷ்டத்துல நடந்து போற? எதுக்கு நீ நடக்காத தீமையெல்லாம் நடக்குது? எதுக்கு நீ விரும்பாத காரியம் எல்லாம் நடக்குது? உன்னை இயேசுவை போல மாத்துறதுக்கு. உன்னை அழிச்சு போடுறது இல்ல, அவரை போல மாத்துறதுக்கு. நீங்க சொல்லுங்க, நான் மாறின்னு இருக்கிறேன் இயேசுவை போல. இந்த பூமியில பிதாவை போல பரிசுத்தமாய் வாழ நம்மளால முடியும். அதான் வாக்குத்தத்தம். ஆமே. அப்ப ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி, அதாவது வந்து ஆவிக்குரிய பயிற்சிகள், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய ஊழியம் எதுக்கு தெரியுமா? பரிசுத்தமா வாழ்வதுக்கு தான். இன்னைக்கு எல்லாம் எதுக்கு ஆராதனை? எதுக்கு ஆராதனை? பரிசுத்தத்துக்கு தான். எதுக்கு துதி? பரிசுத்தத்துக்கு தான். எதுக்கு பிரசங்கம்? எதுக்கு ஊழியம்? எல்லாமே அதுக்குதான். இன்னைக்கு நம்ம ஊழியம் வேற மாதிரி மாறுது. இன்னைக்கு ஆராதனை ஆட்டப்பாட்டமா மாறுது. இன்னைக்கு ஆராதனை வந்து அழகு ரொம்ப கவர்ச்சியா ஏதோ போயினுக்குது. இதெல்லாம் இல்ல. ஆராதனை கிறிஸ்தவத்துல ஆண்டவர் கொடுத்த எல்லாம் பிராக்டிஸ் எதுக்கு தெரியுமா? பரிசுத்தத்துக்காக. உன்னை பரிசுத்தமாய் மாற்றாத ஆராதனை போலி, உன்னை பரிசுத்தமாய் மாற்றாத ஜபம் போலி, உன்னை பரிசுத்தமாய் மாற்றாத துதி போலி, உன்னை பரிசுத்தமாய் மாற்றாத ஊழியம் போலி, உன்னை பரிசுத்தமாய் மாற்றாத போதனை போலி. எல்லாமே ஆண்டதுக்குதான். ஒரே நோக்கம் தான். பொனல் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த கடை தொகை என் வாழ்க்கைய தேவனுக்கு முன்னா பயபக்தியா பரிசுத்தமா வாழ்க்கைதான். நீ ஒரு பிரசங்கம் கேக்குறீங்க, அந்த பிரசங்கம் உன்னை பரிசுத்தத்துக்கு நடத்தலைன்னா தயவு செய்து அந்த பிரசங்கத்தை கேட்காது. ராங். நீ ஆராதனை பண்ற எத்தனை நிறைய பேர் ஜெபிக்கிறமா? நீ ஜெபிச்சு முழங்கால இருந்து இறங்கும் போது உன் பரிசுத்தத்தை ஒரு படி நீ போலன்னா நீ சரியா ஜெபிக்கலன்னு அர்த்தம். நீ பல மணி நேரம் ஜெபிக்கிறதுலாம் இல்ல,
நீ 1/4 மணி நேரம் ஜெபிச்சா கூட உன் பரிசுத்தர் ஒண்ணு போடும். நான் நிறைய பேர் மணிக்கணக்கில் அமர்ந்திருக்கிறவங்க, நான் சில ஓப்பனா பேசுறேன். நான் போலி கூட இருக்கிறேன், ஒரிஜினல் கூட இருந்துக்கிறேன். எது போலி ஊழியர் கூட இருந்துக்கிறேன், ஒரிஜினல் கூட இருந்துக்கிறேன். இந்த ஆக்டிங் எல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன். ஆமென். பரிசுத்தமா நடிப்பது வேற, பரிசுத்தமா வாழ்வது வேற. என் ஜபத்தின் முடிவுல நான் பரிசுத்தத்துல ஒரு படி போலன்னா நான் 8 மணி நேரம் ஜெபிச்சாலும் வேஸ்ட். என் உபவாசத்தின் முடிவுல நான் பரிசுத்தத்துக்கு ஒரு படி முன்னேறலன்னா என் உபவாசம் வேஸ்ட். எல்லாம் பிராக்டிஸும் கிறிஸ்டியன் பிராக்டிஸ் சொல்லுங்க. கிறிஸ்டியன் பிராக்டிஸ்னா நீ ஜபம் பண்ணுது, துதிக்கிறது, ஆராதனை பண்ணுது, ஊழியம் செய்யுது, பிரசங்கம் பண்ணுது, கொடுக்கறது, எல்லாமே பரிசுத்த நேரம் நடத்தணும். அந்த பரிசுத்த நேரம் நடத்தாம நீ கத்தி கத்தி என்ன பண்ண ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவிதான் போகும், பிரயோஜனம் இல்லை. ஆமென். நம்மளோட வாழ்க்கையில என்னன்னா, நம்ம யார் என்று நம்மை காட்டுவதுதான் பிரசங்கம். பிரசங்கத்தோட நோக்கம் என்னது? நீ யார் என்று உன்னைக்கு காட்டுவதற்கும் உனக்குள்ள இருக்கிறவர் யார் என்பது உனக்கு காட்டி கொடுக்குதான் பிரசங்கமே. வசனம் சொல்லுது யாக்கோபுல, வசனம் என்பது கண்ணாடி. நீங்க பொருள் காட்சி எல்லாம் போயிருக்கீங்களா? கண்ணாடி ரூம் ஒண்ணு போவோம். ஒண்ணு குண்டா காட்டும், ஒண்ணு ஒல்லியா காட்டும், ஒண்ணு கோணியா காட்டும், ஒண்ணு இழிச்சுன்னு காட்டும், ஒவ்வொரு விதமா காட்டும் கண்ணாடி. இந்த கண்ணாடி போய் நான் இருக்கிற வண்ணமா காட்டுற ஒரு கண்ணாடி, அதான் கரெக்ட். நான் உங்களுக்கு தரேன், நிறைய காசு தரேன், அந்த மாதிரி கண்ணாடியை பிரீத்தி வாங்கி வைக்குமா? ஒல்லியாகிறத குண்டா காட்டுற கண்ணாடி, குண்டாகிறத ஒல்லியா காட்ட, போனியா கீனியா நினைச்சு சும்மா கூட வச்சு போட்டுரும். இருக்கிற மாதிரி காட்டணும் கண்ணாடி. என்ன சொல்ல இயல்பு. அப்போ நான் இருக்கிற இயல்ப இருக்கிற வண்ணமாய் காட்டுவதுதான் பிரசங்கம், வசனம். இன்னைக்கு என்ன பண்ணாம புகை போடுறாங்க. இல்லாத பேனை பெருமாளாக்கிற கதை மாதிரி ஒரு சின்ன கட்டெருமை சிங்கம் மாதிரி காட்டுனுக்கிறான் நம்ம முன்னாடி. அப்படி எல்லாம் காட்டுற பசங்களா வேலைக்காக. நான் யார் என்பதை எனக்கு காட்டணும், உள்ளதென்று காட்டணும். கரெக்டா நான் சொல்லுது? இன்னைக்கு என்னத்தம்மா காட்டுறாங்க? ஒண்ணு ரொம்ப ஜைஜாண்டிக்கா காட்டுறாங்க. நீ இல்லாததை இருக்கிறத மெய் மருந்து மேக்கப் போட்டு உன்னை வலிச்சு இது வச்சு அப்படி காட்டுற பசங்க தயவு செய்து கேட்காது. நான் யார் என்பதை எனக்கு உறக்க சொல்ற அந்த பிரசங்கம் தான் கரெக்ட். அதுதான் வசனம். நீங்களா அந்த மாதிரி பிரசங்க, இது நம்ம இல்லாத மாதிரி பிரசங்கன்னா அதை எச்சுக்க. பொருள் காட்சி கண்ணாடி, அது அந்த கண்ணாடி கொஞ்சம் குண்டா காட்டும், குண்டாகிற என்ன ஒல்லியா காட்டும். அந்த ஒல்லியா காட்டுறது அந்த கண்ணாடி வாங்கி வச்சுக்க முடியுமா? நல்லா நான் பாட்டு பெருத்துன்னு போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி என்ன பார்த்துன்னு ஒல்லியாகிற அந்த மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு வேற மாதிரி ஒரு உருவத்தோட்டத்துல இருக்கிறோம். பிரசங்க நம்மளுக்கு வேற மாதிரி காட்டின்னு இருக்கிறாங்க. இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டணும். இந்த வாழ்க்கை இல்லை. ஆக்சுவலா உள்ளதென்று காட்டுறதுதான் வேதவசனம். அதான் யாக்கோபு சொல்லுது. புரிஞ்சுதா? யாராவது ஒண்ணு நம்மளை பார்த்து நீ இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டினா உங்களுக்கு கண்ணாடிடா, இந்த கண்ணாடி என்ன அழிக்கிறதுக்காக வராது கண்ணாடி, இந்த கண்ணாடி என்ன ஆக்குறதுக்காக, என்ன சரி செய்யறதுக்காக வராது கண்ணாடி. ஆமென். அப்ப நம்ம சரி செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சு நம்ம பரிசுத்தமாக்க உதவுவதுதான் இந்த பிரசங்க பீடம். ஆமென். அல்லேலூயா. அப்ப வரங்கள் எதற்காக? பரிசுத்தத்துக்காக. உபதேசம் எதற்காக? பரிசுத்தத்துக்காக. விசுவாசம் எதற்காக? பரிசுத்தத்துக்காக. இந்த பிரசங்கங்கள்லாம் கேட்டுட்டு நீங்க இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்கலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சே ஆகணும். நான் எல்லாத்தையும் நோட்ஸ் வச்சுட்டு உங்க நோட்ஸ்ல இருக்கணும், இன்னைக்கு அனுப்பிச்சே ஆகணும். ஆமென். அப்ப ஊழியங்கள் எதற்காக? பரிசுத்தத்துக்காக. நீங்க யோசினா எபேசியர் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிப்போம். எபேசியர் 4:11-13. ஆஹ் 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 உம் ஆஹ் ஆஹ் உம் ஆஹ் உம் உம் 14. உம் 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 ஆஹ் ஆஹ் உம் போதும். வசனம் சொல்லுது,
அவரை போல பூரணமா அவர் தான் ஊழியமே. இப்போ ஊழியம் செய்யறதும் ஊழியத்துல இன்வால்வ் பண்ணதும் நம்ம யாரை போல மாத்தணும்? யாரை போல மாறணும்? இயேசுவை போல. இயேசு 3 வருஷம் செஞ்சதை தான் நம்ம வாழ்நாள்ல செய்யணும் ஊழியத்துல. இல்லைன்னா நம்ம கரெக்ட் இல்ல. ஆமென். அப்ப பரலோகத்துல வசனம் சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12:14. யாவரோடு சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். என்ன சொல்றாரு? அவராசி எப்படி? சரி, உங்களுக்கு வசனம் சொல்லுதா? பரிசுத்தமா இல்லாதவன் ஒருவனும் தேவனை பார்க்க மாட்டான்னு சொல்லுது. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை, கடவுள் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. நம்ம பரலோகத்துல யாரு இருக்கிறா? பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அப்ப பரலோகத்துல நம்ம போனா அவரை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? குருடனா போவோமா? இல்ல, கண்ணு தெரிந்துதான் போவோம். இப்ப பரிசுத்தம் இல்லாதவன் அவரை தரிசிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு நீ போக மாட்டேன்னு அர்த்தம். பரிசுத்தமா இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் எப்படியோனா வாடு, நான் இங்க எனக்கு இங்க அங்கத்தினரானா, எங்க சபையில நீங்கள் அங்கத்தினரானா பரலோகத்திலயும் நீங்க போயிடலான்னு யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்க. ஏமா நல்லா இங்க பெருக்கு, நல்லா பாய் போடு, நல்லா விலைக்கு சாம்பல் பாத்திரத்தை போடு, நீ பசுத்துல போயிடுவ, பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னாங்கன்னா ஏமாத்துறாங்க. நீ போக முடியாது. அதான் சொல்றேன்னா, நான் உங்களுக்கு தெளிவா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை இது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. உண்மையா சொல்றேன், உன் சரீரத்தை கூட நீ அறுத்து கொடுக்கலாம். அது உன் சரீரத்தை கூட அறுத்து கொடுக்கலாம். அதை சாப்பிட்டு நான் கொழுத்தம் போலாம். பரிசுத்தமா இல்லாம நீயும் போக முடியாது, நானும் போக முடியாது. இனி பிரசங்கங்கள்லாம் உன்னை அறுத்து கொடுக்குற பிரசங்கம் தான். குத்துரு நீயா அறுத்து கொடுப்ப, நீயும் போக மாட்ட. பரிசுத்தத்தை சொல்லாம நானும் போக முடியாது. வாழ்கிற பரிசுத்தத்துக்கு முக்கியம். ஆமென். பரிசுத்தம் இல்லாத தேவனை தரிசிக்க மாட்டேன். நான் ஒரு வசனம் வாசி கடைசியா முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடைபெறுவதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்ப எங்கன்னா பரலோகத்துக்கு அசுத்தமானது ஒன்றும் போவாது. அப்ப யோசிக்கிறது எப்படி இருக்கணும்? செயல் எப்படி இருக்கணும்? வசனம் சொல்லு, தீட்டுள்ளது ஒன்று, இருதயத்தை தீட்டுப்படுத்துற ஒரு காரியமும் உங்களுக்கு புறப்பட்டா ஒண்ணு இருந்தா கூட. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்னே சில காரியம் சொல்றேன். ஒரு அண்டா பால், ஒரு அண்டா கொஞ்சோண்டு லெமன், 2 சொட்டு 3 சொட்டு லெமன், என்ன ஆகும்? பால். சரிதா? அதே மாதிரி தீட்டுள்ள ஒரு காரியம், நான் என்ன சொல்றேன், ஒரு காரியம் இருந்தாலும் நான் தீட்டுதான். நான் பலத்துக்கு போக முடியாது. என்னிலிருந்து அந்த தீட்டை என்னிலிருந்து அனுப்புற வேலையை தான் ஆவியானவர் செஞ்சுக்கிறார். தும்புறது நினைச்சுக்கோ, யூரினேட் பண்ணதை நினைச்சுக்கோ, அசுத்த எண்ணிக்கை உன்னில இருந்து வெளியாக்க உன் கிட்னி ஒர்க் ஆயினுக்குதோ, உன்னைக்குள்ள இருக்கிற ஆவியானவர் முதன்மை நோக்கமே உன்னைக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை வெளியே துரத்துறதுக்கு தான். தயவு செய்து ஆவியானவர் அலோவ் பண்ணுங்க. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில என்ன ஊழியத்தை செய்ய விரும்புறாருன்னா, பிதாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, ஆவியானவரை போல பரிசுத்தமாய் பூமியில வாழ்வதற்காக நம்ம அழைக்க வந்த. இன்னைக்கு சொல்லுங்க, சர்ச்சைக்கு வர்றது நோக்கம் எதுக்கு? பாடுறதுக்கு நோக்கம் எதுக்கு? ஆராதனை, ஊழியம், பிரசங்கம், உபவாச ஜபம், அள்ளி கொடுக்கறது, கிள்ளி எது வேணா வச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சு உன் வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக உன்னுடைய வளர்ச்சி இல்லைன்னா நெவர் எவர் என்டர் இன்டு ஹெவன். நீ ஒரு காலமும் ஒரு விதத்திலும் பரலோகத்துக்கு போக முடியாது. இது உண்மை. ஆமே. நான் பயமுறுத்ததுக்கு சொல்ல, நான் உண்மையை சொல்றேன். பரிசுத்தமா வாழ்வது என் இயல்பு. சொல்லுங்க, பரிசுத்தமாய் வாழ்வது. பாவம் செய்துதான் எனக்கு கஷ்டம். பரிசுத்தமா வாழ்வது, எல்லாம் சொல்லு, பரிசுத்தமா வாழ்வது பாவம் செய்வதுதான் கஷ்டம். மலையை தூக்குறது கஷ்டமா இல்லையா? குடம் தூக்குறது, பரிசுத்தமாவது குடம் தூக்குற மாதிரி, மலையை தூக்குற மாதிரி இல்ல. தயவு செய்து யாருன்னா அப்படி நினைச்சுக்காதீங்க. நீ பரிசுத்தமா வாழ்வ. சொல்லுங்க, நான் பரிசுத்தமா வாழ்றேன். அதுக்குதான் ஆவியானவர் குத்துகிறார். ஆமே. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை, ஆமா, நம்ம இருதயத்தை பரிசுத்தத்தை நெசசரி ஆக்சிஜன் மாதிரி
பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணும், முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில உங்க முன்னாடி எங்களை கொண்டு வரம்பா. இந்த ஆழமான சத்தியத்தை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமாய் வாழ்வது இயல்பு ஆண்டவரே. எங்களால பரிசுத்தமாய் நாங்க வாழ்வது எங்களுக்கு தேவன் கொடுத்த மாபெரும் இரக்கம். அது எங்க வாழ்க்கையில நெசசரி, அது இருக்கும். பரிசுத்தம் இல்லாத தேவனை நான் தரிசிக்க முடியாது என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆவியானோட துணையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த கரம் ஆண்டவரே எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பிரசங்கங்களை எங்க கேட்கவும் இதன்படி வாழ உங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். இந்த பிரசங்கத்தை யூடியூப்ல நாங்க போடுறோம். முடிஞ்சா பிரசங்கத்துல கேட்டு, உபவாசத்துல கேட்டு மனம் திரும்புங்க. ஆமென். இன்னும் ஆழமாய் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவன்.